காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கப்படியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது. தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைய தியானத்தின் தலைப்பு வித்தியாசமாக சிந்திப்பது எப்படி. பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வார்த்தை ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். Romans chapter 12:2. Do not conform any longer to the pattern of this world. இன்றைய முதலாவது தியான பகுதியாக ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் முதல் 3 வசனங்களையும் படிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். வித்தியாசமாக சிந்திப்பது. ஒரு தேவனுடைய மனிதர் இவ்வாறாக கூறுகிறார். கல்லூரியில் படிக்கும்போது வெனிசுலாவில் கோடை காலத்தில் ஒரு நல்ல பகுதியை நான் கழித்தேன். உணவு வியக்க வைப்பதாக இருந்தது. மக்கள் மகிழ்ச்சிகரமானவர்கள். வானிலை மற்றும் விருந்தோம்பல் மிகவும் அழகாக இருந்தது. இருப்பினும் முதல் நாள் அல்லது 2 நாட்களுக்குள் நேர நிர்வாகத்தை குறித்த எனது கருத்துக்கள் எனது புதிய நண்பர்களால் பகிரப்படவில்லை என்பதை நான் உணர்ந்தேன். நாங்கள் மதிய உணவு சாப்பிட திட்டமிட்டிருந்தால் அது மதியம் 12 முதல் 1 மணி இடையில் எப்பொழுதாவது இருக்கலாம். கூட்டங்கள் அல்லது பயணங்களும் இப்படியே. கால வரையறைகள் குறிப்பிட்ட நேரம் என்று இல்லாமல் தோராயமாக இருந்தன.
சரியான நேரத்தில் என்ற எனது யோசனை நான் உணர்ந்ததை விட மிக அதிகமாக கலாச்சார ரீதியாக உருவாக்கப்பட்டது என்பதை அறிந்தேன். அருமையானவர்களே, பொதுவாக நாம் எப்பொழுதும் கவனிக்காமலேயே நாம் அனைவரும் நம்மை சுற்றியுள்ள கலாச்சார விளிமியங்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளோம். பரிசுத்த வேதாகமத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கலாச்சார சக்தியை பிரபஞ்சம் என்று அழைக்கிறார். ரோமர் 12 அதிகாரம் வசனம் 2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இங்கே பிரபஞ்சம் என்பது இயற்பியல் பிரபஞ்சத்தை குறிக்காது, மாறாக நம் இருப்பை பரப்பும் சிந்தனை வழிகளை குறிக்கிறது. இது ஒரு குறிப்பிட்ட இடத்திலும் நேரத்திலும் நாம் வாழ்வதால் கேள்விக்குறியாகாத அனுமானங்களையும் வழிகாட்டும் கொள்கைகளையும் குறிக்கிறது. இந்த 2ஆம் வசனத்திலே நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று விழிப்புடன் இருக்குமாறு பவுல் நம்மை எச்சரிக்கிறார். மாறாக உங்கள் மனம் புதிதாக இருந்தாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று அந்த வசனம் தொடர்ந்து நமக்கு கற்றுத்தருகிறது. பட் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் பை த renewing ஆஃப் யுவர் மைண்ட். சிந்தனை வழிகளை செயலற்ற முறையில் எடுத்துக்கொள்வதற்கும் நம்மை சூழ்ந்திருப்பதாக நம்புவதற்கும் பதிலாக தேவனின் சிந்தனை வழியை தீவிரமாக பின்தொடரவும் அவருடைய நன்மையும் பிரியமான பரிபூர்ணமான சித்தத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதை கற்றுக்கொள்ளவும் அளிக்கப்படுகிறோம். இந்த ரோமர் 12 வசனம் மிகவும் நேர்த்தியாக நமக்கு கற்றுத்தருகிறது. Do not conform any longer to the pattern of this world, but be transformed by the renewing of your mind. Then you will be able to test and approve what God's will is, His good, pleasing and perfect will என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய மனம் எப்படி மறுரூபம் ஆகும்? நம்முடைய எண்ணங்களை நாம் மறுரூபமாக்கும் போது எப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் சிந்திக்கிறோம், எப்படிப்பட்ட சிந்தனைகளை நாம் மனதிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்கிறதை முதலாவதாக நாம் தியானிக்க வேண்டும். அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். Do not conform any longer to the pattern of this world. கலாச்சார ரீதியாக பல தருணங்களிலே நீங்கள் சுற்றி இருக்க இடங்களிலே ஒருவேளை உங்களுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய சிந்தனைக்கு விரோதமாக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். அந்த இடத்திலே நீங்கள் எப்படி பயனுள்ளவர்களாக கிறிஸ்துவுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும், சரியான நேரத்தில் சரியான தீர்மானங்களை எடுப்பது எப்படி? ஆண்டவர் உங்களோடு பேசட்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மனசாட்சியின் மூலமாக, உங்களுடைய சிந்தனைகளின் மூலமாக, உங்களுடைய எண்ணங்களின் மூலமாக பேசட்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுத்தருகிறார். மற்றவர்களின் குரலுக்கு செவி சாய்ப்பதை விட தேவனுக்கு செவி சாய்க்கும்படியாக இங்கே நம்மை அழைக்கிறார். நம்முடைய மதிப்புகள், நம்முடைய அனுமானங்கள், நாம் எப்படி நாம் அதை விவரிக்க முடியும்? அநேக சொத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். உங்களை சுற்றிலும் மிகப்பெரிய கலாச்சார வாழ்க்கை நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லாம் தேவனுக்கு ஏற்புடையதுதானா? நாம் தேவனுக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாக இந்த காரியங்களை நாம் அனுபவித்து இருக்கிறோமா? அப்படி நாம் அனுபவிக்கிறதாக இருந்தால் அது இந்த கலாச்சாரம் என்பது இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது என்று அர்த்தம். அல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுள்ள சித்தம் என்னதென்று பகுத்தறிய வேண்டுமாம். தேவனுடைய நன்மை என்ன, தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன, இப்படிப்பட்ட தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்னுடைய வாழ்க்கையில என்ன என்று சொல்லி நாம் பகுத்தறிய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 12:3 சொல்லுகிறது, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Romans chapter 12 verse 3 says,
For by the grace given me, I say to every one of you, do not think of yourself more highly than you ought. மாறாக எப்படி சிந்திக்க வேண்டுமாம்? அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. But rather think of yourself with sober judgment in accordance with the measure of faith God has given you. தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய பகிர்ந்திருக்கக்கூடிய விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவராக நாம் எண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நமக்கு கற்றுத்தரப்படுகிறது. அருமையானவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்கு நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்ன? What is holy and pleasing to God என்கிறதை நாம் அறிந்துள்ளோமா? சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு சொல்லுகிறார். Therefore I urge you, brothers, in view of God's mercy, to offer your bodies as living sacrifices, holy and pleasing to God. This is your spiritual act of worship. நம்முடைய spiritual act of worship என்பது என்ன? தேவனுக்கு நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்ன? நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று இந்த காலை வேளையிலே வித்தியாசமாக சிந்திக்க நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி சிந்திப்போமா? நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார், நம்மை மறுரூபப்படுத்துகிறவர். நாம் வித்தியாசமாக சிந்திக்கும் போது நாம் கிறிஸ்துவை போல வாழ முடியும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் அன்பு தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும் வருகிறோம். இந்த வேளையிலும் கூட அப்பா, ரோமர் 12வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் மூலமாக அழகாக போதித்து தந்தவரே, பரிசுத்த ஆவியானவரே, அவரே எமக்கு நன்றி. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த கற்றுக்கொண்ட சத்தியத்தை உங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அருள் புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய அருள் இல்லாமல், உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் எதுவும் சாதித்து விட முடியாது. நாங்கள் உமக்கு செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனையாக எங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் உமக்கு பிரியமாக ஒப்புக்கொடுக்க அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே, இயேசு மீட்பர் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.